ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியை வச்சு அருமையான டின்னர் ரெசிபி. ஜவ்வரிசி பருப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம அடை பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை தான் யூஸ் பண்ணுவோம். புழுங்கரிசி, பச்சரிசி கலந்து பருப்புகளெல்லாம் எல்லா பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பண்ணுவோம். இப்போ நான் அரிசிக்கு பதிலாக ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நம்ம அரிசியில பண்ற அடை எப்படி டேஸ்டா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இந்த டிஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி 200 ml டம்ளர் தான் எடுத்துட்டு இருக்கேன். டம்ளரோ கப்போ எதாலையோ 1 டம்ளர் ஜவ்வரிசி நான் இப்போ இதால தான் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வைக்கணும். தனித்தனியாவே ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி தனியா ஊற வச்சுக்கலாம், பருப்பு தனியா ஊற வச்சுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அரைச்சு கலந்துக்கலாம். இப்போ பருப்பும் நம்ம இதால 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த 200 ml டம்ளரால 1 டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 4 1 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேங்க. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமா நல்லா ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறத்துக்கு டைம் தேவைப்படும். இப்போ இதோட 4 மிளகா, காரத்துக்கு 4 சிகப்பு மிளகா சேர்த்துட்டு இருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஜவ்வரிசி பருப்பு ரெண்டுத்தையும் தனித்தனி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சிருக்காங்க. இது ஒரு குறைஞ்சது 4 மணி நேரம் ஊறட்டும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி எடுத்துங்க. நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிட்டு பருப்பு நல்லா ஊறிருக்கு. நம்ம மிக்சி பவுலில் போட்டு தனித்தனியாக அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம். இது கெட்டியாக அரைக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நான் ஜவ்வரிசி நல்லா கெட்டியாக அரைச்சி வந்துட்டேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதே மிக்சியில் நான் பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நான் பருப்பையும் அரைச்சின்னு வந்துட்டேன். நான் தண்ணியும் விடலைங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நான் அப்படியே அரைச்சின்னு வந்துடுறேன். கெட்டியாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கு. இப்போ வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கும் போது தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, கடைசியாக 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கோஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தவா நல்லா காஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா திக்காவே ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் காட்டும். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது நம்ம நார்மல் அடை பண்ற மாதிரியே தான் இருக்கும். நம்ம அரிசிக்கு பதிலாக தான் ஜவ்வரிசி சேர்த்துட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் ஜவ்வரிசி வச்சு. நல்லா எடுத்துக்காட்டேன். அருமையான ஜவ்வரிசி அடை ரெடிங்க. பருப்பு அடை ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஜவ்வரிசி பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டின்னர் ரெசிபி.
இதுக்கு நான் வந்து தயிர் தான் சர்வ் பண்ணியிருக்கேன். தயிர் சட்னி பொடி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். எங்களுக்குலாம் வந்து தயிர் தான் ரொம்ப பிடிக்கும். அடைக்கெல்லாம் தயிர் நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால நான் தயிர் வச்சிருக்கேன் இன்னைக்கு. பட் நீங்கள் சட்னி, சாம்பார், அவியல் எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த சட்னி பொடிக்கான டீட்டெயில்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.